ஹாய் வணக்கம். சிக்கன் சாசேஜ் கிரேவி பண்ணுறதுக்கு இந்த சிக்கன் சாசேஜ் தான் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். ஒரு 15 பல் சின்ன பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 3 துண்டு தேங்காய் எடுத்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு சின்ன ஜாதிக்காய் பீஸ், ஒரு மிளகு சைஸ் எடுத்துருக்கிறேன். இந்த ஹோல் ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்கிற சாசேஜை இந்த மாதிரி ரவுண்டாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷான சிக்கன் சாசேஜ், ஃப்ரோசனில் உள்ளது இல்லை. ஃப்ரோசனில் உள்ளதும் வச்சு கிரேவி பண்ணலாம், பட் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் தக்காளி பேஸ்ட் இருக்குங்கிறனால தக்காளி பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ உங்கள்கிட்ட தக்காளி ஃப்ரெஷ் தக்காளி இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஸ்ட்டை அரைச்சி முடித்த உடனே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டு இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, தேங்காய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஹோல் ஸ்பைசஸ் போட்ட மசாலாவை போட்டு நல்லா வதக்கி விடலாம். இப்போ ஜாரில் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி அந்த தண்ணியும் இந்த மசாலாவோடு சேர்த்து ஊற்றி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா வேக வைப்போம். அப்படின்னா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கழித்து அதில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் போதும். குழம்பு மிளகாத்தூளில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மூடி போட்டு கொஞ்சம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ நான் தக்காளி பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் தக்காளி சேர்க்கும்போது இந்த மசாலா அரைச்சோம்ல அது கூட ஒரு தக்காளியை சேர்த்து போட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல்லாம் போன உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாசேஜை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கலாம். சாசேஜில் கொஞ்சம் உப்பு இருக்கும். நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். இப்போ நமக்கு கிரேவிக்கு தேவையான அளவு எவ்வளோக்குள்ள கிரேவி வேணுமோ அவ்வளோக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த சாசேஜ் கிரேவிக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. மீடியமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும். ஏன்னா சாசேஜ் ஆல்ரெடி ஃபுல்லி குக்டு சாசேஜ் தான். இந்த மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் ஆகி வேகணும், அவ்வளோதான். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இந்த சாசேஜ் சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.